மறையூர் காந்தல்லூர் வழியாக போகிறோம்ல, ஸோ அந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வழியாக நம்ம போடி நாயக்கனூர் வழியாக போகிறோம்ல, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கேப் ரோடு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து தேனி போய் போகிறேங்க. தெரியுதுங்களா? மொத்த தேனியே தெரியுது பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரோடு. பாருங்க செம்மையா இருக்கு. என்னங்க இது லைட் விட்டு விட்டு எரியுது, வேலை காட்டுறானே தம்பி. வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கேரளாவில் ஒரு கிராமத்தில் இருக்கோங்க. நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கொடைக்கானல் சீரிஸ் முடிச்சுட்டு கொடைக்கானல்லேருந்து மூணார் கேப் ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வண்டியோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகல அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம திருச்சூர் போகிறோங்க. திருச்சூர் ஏன் போகிறோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து ஓணம் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நேற்று டேட் வந்து 26 ஆகஸ்ட், இன்னைக்கு வந்து 27 ஆகஸ்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நீங்களாம் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்சூர் வந்து 99 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டருங்க. ஸோ நம்ம திருச்சூர் போயிட்டு நம்ம வந்து ஓணம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். திருச்சூர் போயிட்டு நம்ம ஓணம் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்பாறை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வால்பாறையிலேருந்து நம்ம சென்னை போகிறோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிளான். சரி ஓகேங்க, நம்ம வந்து மோட்டோ லைக்கிங் செட்டப்பை சந்திப்போம். ஸோ மக்களே இங்கே தாங்க தங்கியிருந்தோம். நிறைய மங்கலம் ஊர் பேர். இங்கே பாருங்க ஃபுல்லாக அப்படியே சாரல், மழை பெய்யல, அப்படியே சாரல் பெஞ்சிட்டு இருக்கு கேரளாவில். நம்ம எங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னா நிறையமங்கலத்தில் சவிதா ஹோட்டல், சவிதா அப்படிங்கிற இடத்துல தாங்க தங்கியிருந்தோம். இது வந்து லாட்ஜிங்க. எனக்கு வந்து 350 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதோ நிற்கிறான் பாருங்க நம்ம டக்ளஸு, செம்ம அழுக்காக இருக்காங்க. நேற்றுலாம் வந்து கொடைக்கானல் அது இதுன்னு போட்டு பெரட்டி எடுத்தோம்ல, செம்ம அழுக்காக இருக்கான். ஹெட்லைட் வேறு என்னென்னு பார்க்கணுங்க. பாருங்கள் ஹெட்லைட் உள்ள தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி போச்சுன்னு தெரில. அது வேறு என்னென்னு பார்க்கணும். ஆனால் ரூம் செக் அவுட் பண்ணிட்டேண்ணா, லாக் வந்து வச்சுட்டேன். ஓகே சரி ஓகேங்க, கிளம்புவோம். ஸோ நம்ம வந்து பெட்ரோல் போட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சூர் கிளம்புவோங்க. இங்கேருந்து திருச்சூர் எவ்வளோன்னு பார்ப்போமா? 96 கிலோமீட்டருங்க திருச்சூர். அவ்வளோதான். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டோன்னா நம்ம டக்ளஸுக்கு பின்வாங்கவே தெரியாது. கிளைமேட் வேறு செம்மையாக இருக்கா. ஸோ வந்து அழகாக அப்படியே ரசிச்சுட்டு ஓட்டு போங்க. நீங்கள் ரோடை பார்க்கலல்ல, நேற்று நைட்டு வந்து நம்ம கேப் ரோட்லேருந்து ஓட்டு வந்திருப்போம். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு நைட் ரைடுங்க. நேற்று ஃபுல்லாகவே வந்து ரோடு ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கா. ரோடு ஃபுல்லாக களிமண். அது இல்லாமல் இது வந்து ஹில்ஸ் ரோடு, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக ஓட்டு வந்தோங்க. லைட்டாக அப்படியே சாரல் போட்டுட்ருக்கு. நம்ம கேமராவில் வேறு மைக் சொருவி இருக்கிறதுனால இது கிடையாதுங்க, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இங்கே பாருங்க. ஆனால் வந்து இப்போ வாட்டர் ப்ரூஃப் இல்லைனாலும் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்ல. ஸோ மக்களே உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. நான் வந்து நம்ம கேமராவில் வந்து இன்டர்னல் மைக் இருக்குல்ல, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் போட்டிருக்கேன். இன்டர்னல் மைக் வந்து சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா ரோடு? இந்த ரோட்டில் தாங்க நேற்று நைட்டு ஓட்டிட்டு வந்தோம். ஸோ சைடில் தான் வந்து வேலை நடந்துருக்கு பாருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அந்த இதுதான். இது வந்து முக்கியமான ரோடுங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு ஒரு பைக் போகிற அளவுக்கு தான் ரோடே இருக்கு. நம்ம ஊரில் தான் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு ஒரு மரம் கூட இருக்காது, எல்லாத்தையும் அடிச்சு நவுச்சு ரோடு போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நான் ரோடு வந்து வேலை நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு வந்து மோசமாலாம் இல்லைங்க. ஆட்டோ வேற ஓடுதா, ஆட்டோ போட்டோம். ரோடு வந்து வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னல, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாலாம் இல்லை, ரோடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த நடுவில் பேட்ச் வருது, ஸோ அந்த மாதிரிலாம் மோஸ்டாக இல்லைங்க. ஆனால் வந்து ரோடு இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ரோடு போட்டு விட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. சரி தெரியுதுங்களா? ஃபுல்லாக மிஸ்டேக். சரி ஓகேங்க, நம்ம வந்து நம்ம பைக்குக்கு நம்ம இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் ஓடுவாங்க, இவன் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து டேங்க்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருச்சூர் போவோங்க.
திருச்சூர்ல எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா நேற்று வந்திருந்தோம் அப்படின்னா செலிப்ரேஷன் சூப்பராக இருந்திருக்கும். நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் டே, ஓணமோட ஃபர்ஸ்ட் டே 26 ஆகஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் ஜாலியாக நீங்களாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருப்பீங்க. இங்கே வந்து நான் ஓணம் செலிப்ரேட் பண்ண போகிறேன். வா பாருங்க, நேத்து வந்து அதான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து நம்ம மூணார் கேப் ரோட்ல பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டு வந்திருப்போம். ஸோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 செம்ம வீடியோங்க அது. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல நான் இதுவரை வண்டி ஓட்டினதே இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டரு பயங்கரமான லொக்கேஷன். அதான் மூணார் கேப் ரோடு செம்மையா இருந்துச்சுங்க. மிஸ்ஸே பண்ணக்கூடாத வீடியோங்க அது. நான் மற்ற வீடியோஸ்ல கூட இது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எந்த வீடியோஸுமே சொன்னதில்லை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்லாம். அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஓட்டு வந்து நேற்று நைட்டு ஓட்டு வந்தோம்ல, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரோடுங்க இது. இங்க வந்து இந்த எலிஃபண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, யானைகள்லாம் வளர்ப்பாங்கல்ல, ஸோ அந்த இடம்லாம் இங்கே தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நேற்று கேப் ரோடு ஓட்டிட்டு வந்தோம்ல, அங்கதான் வந்து கேரளாவிலேயே 3வது மிகப்பெரிய பீக் இருக்குல்ல, மலை ஹில்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. அது பேர் என்னமோ சொன்னாங்க, சூளமேடோ அது மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆனைமலை, புலிகள் காப்பகம், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சைடு தாங்க இருக்கு. ஹோட்டல் மவுண்ட் பார்க்கிங். இங்க பாருங்க நம்ம வந்த ரோட எப்படி இருக்குல்ல, ஃபுல்லாவே வந்து அப்படியே நீட்லயே தாங்க போகுது. உண்மையா இருக்குங்க. நம்ம வந்து அடுத்த தடவை வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது வாங்கிட்டு வரணுங்க, இன்ஸ்டா 360. ஏன்னா நிறைய ஆங்கிள் எடுக்கலாம்ல, ஸோ அதுக்காக தாங்க. இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்கு, மோட்டோ விளாகிங் ஆங்கிள் ஒன்று. அதுக்கப்புறம் மொபைல்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதாங்க. இன்ஸ்டா 360 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. சாருங்க இந்த ரோட்ல எவ்வளவு அழகா இருக்குங்களா, சூப்பரா இருக்குங்க. வா சரி ஓகேங்க, நீங்க வந்து இந்த கேரளா ரோட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்க உங்க ராஃப்ட் ஃபுட்டேஜ்ல. சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ பாட்டி போங்க. இது இருக்குல்ல இந்த கடையில் தான் சரி ஓகேங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறேன். பரோட்டாவும் பீஃப் கறியும் சொல்லியிருக்காங்க. வந்தோடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பலாங்க. சரி ஓகே, முன்னாடி வந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. முடிச்சிட்டோங்க, செம்மையா இருந்துச்சுங்க. பீஃப் கறி, பரோட்டா, 2 பரோட்டா வாங்கினா, அதுக்கப்புறம் இன்னொரு பரோட்டா கேட்டு வாங்கினேன். மொத்தம் 3 பரோட்டா, ஒரு பீஃப் கறி, ஒரு சாயா. 128 128 ரூபாங்க. பீஃப் கறி வந்து 80 ரூபா போல. சூப்பரா இருந்துச்சுங்க, செம்மையா இருந்துச்சு. ஸோ கேரளா வந்தீங்க அப்படின்னா பீஃப் கறி பரோட்டா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க எங்க வாங்கி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இன்னும் நம்ம திருச்சூருக்கு பாத்தீங்கன்னா 84 கிலோமீட்டர் இருக்கு. இங்க பாத்தீங்களா ப்ளூ கலர் பஸ், இங்க வாங்க கலர் கலரா விட்டுருக்காங்க. ரோஸ் கலர் மட்டும் இல்ல, ரோஸ் கலரு, ப்ளூ கலரு, அந்த மாதிரி கலர் கலரா விட்டுருக்காங்க. இது என்னங்க இது, கேக்கா? எனக்கு தூரத்துல இருந்து பார்க்க வேற ஏதோ மாதிரி இருந்துச்சு அந்த ரோஸ் கலர்ல இருக்கிறது. காளான், ஓ ஐஸ்கிரீம் கடை போலங்க, அது ஐஸ்கிரீம். சூப்பர்ல. ஸோ சில பேருக்கு தோணும், என்னடா ஓணம் கோயிலுக்கெல்லாம் போற அப்படிங்கிற இது பீஃப் சாப்பிட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா, ஸோ அவன் மனசு சுத்தமா இருந்தா போதும். இதான் நான் நினைக்கிறது. சாப்பிட்டுட்டு இது சொல்றேடா சாப்பிட்டுட்டு காரணம் சொல்றேடா பாடி சோடா அப்படின்னா, ஆமாங்க கேரளா வந்துட்டோம். ஸோ இங்க வந்துட்டு நம்ம இங்க ஃபேமஸான ஃபுட்டை சாப்பிடாம அப்புறம் வேற எங்க போய் சாப்பிட முடியும்? ஸோ நம்ம செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வேற, நமக்கு நம்ம சாப்பாடு அப்படிங்கிறது வேற. ஸோ சாப்பாடையும் செலிப்ரேஷனையும் எப்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது, ஓகேவா? பிடிச்சதை சாப்பிட்டுட்டு நினைச்சதை செஞ்சுட்டு நமக்கு வந்து மனசு சுத்தமா வந்து வேண்டிக்கிட்டா போதுங்க, எதா இருந்தாலும் நடக்கும், அவ்வளவுதான். இன்னும் நமக்கு 57 கிலோமீட்டர் இருக்குங்க திருச்சூர் போக. 1 மணி நேரம் 26 நிமிஷம் காட்டுது.
சுல்தான் பண்ண சொல்லிட்டேன். நம்ம வந்து இப்போ இருக்கிறது பெரும்பாவூர். இது பெரும்பாவூர் தானே? பெரும்பாவூர் புரிகிறான்னு 690 690 ரவுண்டு. ஓகே 690 690 போட்டிருக்கோம். 6.54 லிட்டருங்க. சைடு வியூ பாருங்க, செம்மையா இருக்குல்ல. அப்படியே நடுவில் வந்து இடம் இருக்கு, 2 சைடு பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு 52 கிலோமீட்டர் இருக்குங்க திருச்சூர். சைடில் வந்து ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்கு. திருச்சூர் 40, சேலம் 315 கிலோமீட்டர், அதிரப்பள்ளி விட்டு வளர்ந்து அப்படின்னா 28. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சாயங்காலம் வந்து அதிரப்பள்ளி வருவாங்க. திருச்சூர் ஃபுல்லாக சுற்றிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வந்து அதிரப்பள்ளியில் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், அந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை இருக்குல்ல, ஸோ அந்த ரைடை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் திருச்சூருக்கு 40 கிலோமீட்டர் இருக்குங்க. என்னடா நம்ம தமிழ்நாடு போலங்க. அங்க இருந்து ஒரு என்னடா அப்படின்னாரு. கார் பார்த்தீங்கன்னா நொறுங்கிருக்கு, ஆக்சிடென்ட் போலங்க, ஸ்ட்ரைட் ஆக்சிடென்ட் போல எடுத்துருக்காங்க. மழை வர மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. நம்ம அப்படியே லைட்டா முறுக்கி பிடிப்போமா? எண்பது கேரளால வந்து ஸ்ட்ரீட் கேமரா அதிகம். ஸோ நீங்க ஸ்ட்ரீட் கேமரால மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல போடுற மாதிரி சீடு, நம்ம ஊர்ல போடுற மாதிரி சும்மா 500 1000 போட மாட்டாங்க. கேரளால பாத்தீங்கன்னா ஒரு லம்பான அமௌண்ட் போட்டு விட்டுருவானுங்க ஃபைனர். ஸோ அதனால கேரளால ஓட்டும் போது பார்த்து பார்த்து ஓட்டோம். பாருங்க மக்களே, திருச்சூர் டோல் எப்படி இருக்கு பாருங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த ரிலீஜியனை பேஸ் பண்ணி அந்த ஒரு இதுல பண்ணிருப்பாங்க. திருச்சூர் வந்தோங்க. இது பார்த்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன் பண்ற மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியல. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், சரி சூப்பராக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஒன்றுமே தெரியலங்க. இங்கே வந்து வடுகநாதன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு 4 மீட்டர் தாங்க இது இருக்குல்ல. ஸோ இதாங்க வடுகநாதன் கோவில் திருச்சூர். நம்ம பைக்கு பார்க்கிங் போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே பார்ப்போம். ஸோ மக்களே, இதாங்க வந்து வடுகநாதன் டெம்பிள் திருச்சூர்ல கரெக்டாக திருச்சூர்ல இருக்குங்க. ஸோ இது வந்து குருவாயூர் டெம்பிள் இல்லை, குருவாயூர் டெம்பிள் அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு வந்து சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க, சித்ரா அப்படின்வாங்க, செகண்ட் டே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பூ இது பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூ அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் செலிப்ரேஷன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ சாயங்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து விநாயகர் வச்சிருக்காங்க, அதை போயிட்டு பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க. சரி ஓகேங்க, நீங்கள் ஓணம் கேரளாவுக்கு ஓணம் வரீங்க அப்படின்னா கடைசி நாள் இருக்கிற 10வது நாள். ஸோ அன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. அன்னைக்கு தான் வந்து நம்ம அந்த ஃபோட்டோஸில் பார்க்குற வீடியோஸில் பார்க்குற செலிப்ரேஷன்லாம் நடக்கும். 10 நாள்லாம் வந்தீங்க அப்படின்னா சும்மா தாங்க இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓணம் செலிப்ரேஷன் எதுவுமே நடக்கலைங்க காட்டுறதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா September 5 நடக்குது. September 5 வந்து நம்ம கவர் பண்ண பார்ப்போங்க.
சரி ஓகேங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ யா